தெய்வம் கேப்டன் ஆசியோடு அவருடைய எல்லா ஆசியும் எங்கள் அன்னியார் அவர்களுக்கு கிடைக்கும். தற்போது அன்னியார் காட்டுகின்ற வழியில் எங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து நபர்களும் நாங்கள் தேமுதிகவில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் களப்பணிகள் எப்படி கேப்டன் அவர்கள் இட்ட பணியை எவ்வாறு சிறப்பாக செய்தார்களோ அதே போன்று கேப்டனுக்கு நிகராக கேப்டன் அவர்களுடைய வழியில் தடம் பெறலாமல் அவர் செய்த நற்செயல்களும் நற்பணிகளும் இன்றும் எங்கள் அன்னியார் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். அதே வழியில் வருகின்ற காலங்கள் எங்கள் அன்னியார் அவர்களுக்கு வெற்றி காலமாக இருக்கும். அதாவது அமைத்திருக்கிற கூட்டணி மிக மிக சிறப்பான கூட்டணி. ஆகையால் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறை தெளிவாக இந்த நம்ம வெற்றி கூட்டணிக்கு வாக்குகளை செலுத்த போகிறாங்க. அதே போன்று நம்ம அனைவரும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் பார்த்தீங்கன்னா மாற்று பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ கூட்டணி இருக்குது. நம்ம அவர்கள் பார்த்தீங்கன்னா சில தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு நம்ம வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு பெறணும். ஏன்னா அந்த கூட்டணி வெற்றி பெறாது, சரியாக கூட்டணியை அமைக்கலை. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை கூட்டணி அமைச்சது ஏன் பார்த்தீங்கன்னா அந்நியாருங்க அமைச்சிருக்காங்கன்னா, நமக்கு மாநாட்டில் சொன்ன மாதிரி நமக்கு மதிப்பு மரியாதையும் இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பெற்ற கட்சி, ஒரு திமுக கூட்டணியில் ஒரு நம்பிக்கை பெற்ற கட்சினா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேமுதிக 2011 எப்படி சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுமோ. ஏன்னா 2006 11 நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இடைத்தேர்தலை நம்ம சந்தித்தோம். அதிமுக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடைத்தேர்தலும் சந்திக்கலை. பெண்ணாகர இடைத்தேர்தலில் மட்டும் கடைசியாக நின்று அவங்க டெபாசிட் காலியானாங்க. அந்த தேர்தலில் நம்ம மட்டும் அதிமுக கூட கூட்டணி வைக்காமல் வந்தால் அவங்க ஆட்சிக்கே வந்துருக்க மாட்டாங்க. நம்ம முழுக்க அதிமுகவுக்கு நம்மளால் அவங்களுக்கு தான் பலனே தவிர அவங்களாம் நமக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் 3 மாதம் 6 மாதம்னு சொல்கிற கட்சிகள் கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துருவாக்கி இன்றைக்கி அதிமுக அழிவுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி, இந்த KP முனுசாமி போன்றவர்கள் தான். நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேமுதிக கூட்டணியில் வச்சுருந்தா மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போம். 2021 பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியை பார்த்தீங்கன்னா சரியாக கட்டமைக்கலை. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கூட்டணியை அதிமுக சரியாக கட்டமைக்கலை. அது அதிமுக கூட்டணி கூட சொல்லக்கூடாது, அது பாஜக கூட்டணி தான். ஏன்னா பாருங்கள், இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொல்ல, அது பாஜக தான் ஆட்சி அமைக்கின்றாங்க. அவங்களுடைய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான கனவு, வெற்றி பெறாது. எங்களை போன்ற இளைஞர்களோ மாணவர்களோ பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைத்து அந்நியாருடைய வெற்றி என்ன சொல்கிறாங்களோ அது கேப்டனுடைய காலடியில் நம்ம கேப்டன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்போம்.